வணக்கம், நான் தான் உங்கள் ஜேபி டாப்வைஸ் கடலூர்னு பேசிட்டு இருக்கோம். இன்னி வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரயில்வேல ரிலீஸ் ஆயிருக்க ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான நோட்டிபிகேஷன் டீடைல் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல எலிஜிபிலிட்டில ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் பேட்டர்ன் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ண போறோம். மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டைம் லைன் தான் பார்க்க போறோம். என்ன டைம் லைன்? இந்த நோட்டிபிகேஷனுக்கான டைம் லைன், அதாவது ஸ்டார்டிங் டேட் எப்போ, எண்டிங் எப்போ, எடிட்டிங் விண்டோ எப்போன்னு தெளிவா பார்க்க போறோம். ஸோ நோட்டிபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நேற்று 29 ஜூன் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அண்ட் இன்னைக்கு காலையில 30 ஜூன் அன்னைக்கு என்ன பண்றாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது. சரியா? இந்த விண்டோ ஓப்பன் ஆகி மினிமம் 7 days 15 daysக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்க நல்ல ஆஸ்பிரன்ஸ். இல்லைனாலும் நான் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஸோ அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப குரூஷியல் டேட்டுக்கு கிட்டலாம் கொண்டு போகணும். சில பேர்லாம் இந்த 29 ஜூன் முடியுது இல்லையா, ஜூலை 29 அன்னைக்கு நைட்டு 11:59 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் கொடுத்துருப்பான். அன்னைக்கு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்றது, இல்லை அன்னைக்கு சாயந்தரம் ஸ்டார்ட் பண்றது, அன்னைக்கு காலையில உட்காந்து பேமெண்ட் போலன்னு சொல்லி அடிச்சு மோதிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வேணாம். ஸோ அன்னைக்கு அவ்வளோ கிட்டலாம் போகாம ஒரு மினிமம் 15 daysக்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஸ்மூத்தா முடிஞ்சிடும். இப்போ இதுக்கான எடிட்டிங் விண்டோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பேமெண்ட் கரெக்ஷன் விண்டோ இதெல்லாம் நீங்க எப்ப பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா 1 to 10th ஆக்சஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம், முடிச்சிக்கலாம். ஸோ இது இல்லாம நீங்க ஸ்கிரைப் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஸ்கிரைப் கூட அப்ளை பண்றதுக்கான டேட்ஸுமே உங்க நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அண்ட் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பே லெவல் 5ல இருக்க டெக்னீஷியன் கிரேட் 1, ஓகே. பே லெவல் 5னா ஒன்றும் இல்லை, இந்த சேலரி டிவிஷன் தான். ஓகே, அந்த பே லெவல் 5ல இருக்கிற கிரேட் 1க்கு உங்களுக்கு வேகன்சிஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 323 வேகன்சிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பே லெவல் 2ல இருக்க டெக்னீஷியன் கிரேட் 3க்கு எவ்வளோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 6234 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6555. ஓகேவா? அதாவது 6557 வேகன்சிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வேகன்சிஸ்ல ஒரு வேகன்சிஸ் நமக்கு அப்படின்னு சொல்லி தைரியமா படிங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பே லெவல் 5 மீன்ஸ் அதாவது இனிஷியல் சேலரி 29.2, அதாவது 29,200 சொல்லி நோட்டிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனா உங்களுக்கு வரப்போற இன்சென்டிவ் அலோவன்ஸ்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஹேண்டிங் சேலரி அதிகமா வரும். இதுன்னு இல்லை, ரயில்வே பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே உங்களுக்கு ப்ரிவிலேஜஸ் அதிகமாகவே இருக்கும் மற்ற எக்ஸாம்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ நல்லாவே படிக்கலாம். ஸோ இதுலயும் அதே தான் 19.9 இருக்கும். இதுலயும் ஹேண்டிங் சேலரி உங்களுக்கு ஹையா தான் இருக்க போகுது. ஓகேவா? மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பாக்குறப்போ இதுல B1 ரெக்கார்ட் பண்றாங்க. இதுல சிக்னலுக்கான, அதாவது கிரேட் 1க்கு B1 ரெக்கார்ட் பண்றாங்க. கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது நம்ம என்ன பண்ணுவோம் பின்னாடி பார்ப்போம். மற்றபடி இதுல ரெக்ரூட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட ஏஜ் கிரேட் 1க்கு 18 to 33 அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, 18 to 33 உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் நான் பின்னாடி சொல்றேன். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் 18 to 30, 18 வயசுல இருந்து 30 வயசு இருக்கவங்க என்ன பண்ண முடியும், இந்த கிரேட் 3 எழுத முடியும். 18ல இருந்து 33 வயசு வரைக்கும் என்ன பண்ணும், இந்த கிரேட் 1 எழுத முடியும். ஸோ இது மட்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாம் பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த போஸ்ட் எத்தனை போஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 விதமான போஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு இருக்கு. அதுல ஒண்ணு இந்த பே லெவல் 5, அதாவது கிரேட் 1ல போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 323 வேகன்சிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இது இல்லாம மிச்சம் இருக்கிற இந்த 24 போஸ்டஸ் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாமே கிரேட் 3 அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. அதுல ஈச் போஸ்ட்டுக்கு 172 306. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்னீஷியன் கிரேட் 3 ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் என்னன்னா 162 வேகன்சிஸ், 574 வேகன்சிஸ். ஒரு போஸ்ட்டுக்கு வேகன்சி ரிலீஸ் ஆகிதான் மொத்தமா 6557 வேகன்சிஸ் நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுல ஒரு போஸ்ட்டுக்கும் பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு இதுல பே லெவல் என்ன, ஒரு போஸ்ட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா, சிங்கிள் போஸ்ட்டுக்கும் வேற ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு. ஸோ அதுதான் B1 A3 B2 C1. ஸோ ஒன்றுக்கு வேரி ஆகும். இதை நம்ம என்ன பண்ணலாம், உங்களோட போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரெடி ஆனாலே போதும். ஓகே, ஃபைன். அடுத்து ரீஜனல் அலோகேஷன்ஸ் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 6557 வேகன்சிஸ் இருந்தாலும் எல்லாமே நமக்கான்னு கேட்டா ரீஜனல் வேகன்சிஸ் அலோகேட் பண்ணுவாங்க. இதுல நம்ம சவுத் ரீஜன், அதாவது சென்னை ரீஜனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை ஜோனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா URல 233 அண்ட் SCல 100 வேகன்சிஸ் அண்ட் STக்கு 59 வேகன்சிஸ். ஓபிசி கேட்டகரி, அதாவது ஓபிசினா நீங்க நான் கிரீமி லேயர்ல வந்தா மட்டும் தான் அந்த வேகன்சிஸ் அவைல் பண்ண முடியும். 150 வேகன்சிஸ். இடபிள்யூஎஸ்க்கு 58 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தானான்னு கேட்டா நீங்க
ஒரு ரீஜனுக்கான வேகன்சிஸும் உங்களோட பேஜ் நம்பர் 33 கீழே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரீஜனல் வேகன்சிஸ் உங்களால பார்த்துக்க முடியும். ஸோ இது இல்லாம உங்களுக்கு ரீஜனல் வேகன்சிஸ் இருக்கும் போது இந்த ரீஜனல் வேகன்சிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கூட கொடுத்துருக்கேன் இல்லையா டிஸ்கிரிப்ஷனோட PDF கொடுக்குறேன். அந்த PDFல பேஜ் நம்பர் 40க்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோன் வைஸ் வேகன்சிஸ் ஓகே தெளிவா கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இதை யூஸ் பண்ணி நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம் சென்னை ஜோனுக்கும் மற்ற ஜோனுக்கும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு. நீங்க அப்ளை பண்ணும்போதும் சரி நீங்க கிரேட் 1க்கு ஒரு ஜோனும் இல்ல கிரேட் 3க்கு வேற ஜோன் கூட நீங்க அப்ளை பண்ண முடியும். ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரு ஜோன் தான் ஈச் ஒரு ஜோன் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்க ரெண்டுத்து மாத்தி எக்ஸ்ட்ரா பண்ணாலுமே அது இன்வாலிட் தான். ஓகே நான் வந்து கிரேட் 1க்கு பெங்களூர் பண்றேன் கிரேட் 3க்கு சென்னை பண்றதுனாலும் ஓகே. பட் நான் கிரேட் 3க்கே சென்னையும் பண்றேன் பெங்களூர் பண்றேன்னா அது பாசிபிள் இல்லை, அது தப்பு. ஓகேவா? ஸோ இதை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல தப்பு பண்ணாதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏஜ் லிமிட் டு பர்த் டேட். ஸோ ஆஸ் யூஷுவல் மேலே செஞ்ச மாதிரி 18 to 33 18 to 30 ஏஜ் லிமிட்டா இருந்தாலுமே தேர் இஸ் ரிலாக்ஸேஷன். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த OBC கேட்டகரியில வரவங்களுக்கு 1990 ஓகேவா வரைக்கும் நீங்க பிறந்திருந்தாலே உங்களால இந்த எக்ஸாம் எழுத முடியும். அதாவது எவ்வளவு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா 3 years ரிலாக்ஸேஷன் இருக்கு OBCக்கு. அதுவே SC ST பாத்தீங்கன்னா 5 years ரிலாக்ஸேஷன் இருக்கு எங்க கிரேட் 1க்கு. ஓகே அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இங்க 36 வரைக்கும் OBC கேட்டகரிஸ் எழுத முடியும், 38 வரைக்கும் SC ST ஆல எழுத முடியும். ஓகே EWS URக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 33 வரைக்கும் எழுத முடியும். அதாவது உங்களுடைய பர்த் டேட் 2 ஜூலை 1993க்கு அப்புறமா இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படியே கிரேட் 3க்கு போனீங்கன்னா அதேதான் உங்களோட பர்த் டேட் 1996ல இருக்கணும். OBCயா இருந்தீங்கன்னா 1993ல அப்டேட் பண்ணலாம். SC STக்கு 1991க்கு அப்புறம். இது மேக்ஸிமம். மினிமம் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க 2008 ஜூலைக்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்க, ஜூலைக்கு அப்புறம் நீங்க பிறந்திருக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பர்த் டேட்டு இந்த 1/7/2008க்கு அப்புறம் இருக்கக்கூடாது. ஓகே 1/7/2008னா மீன்ஸ் 2/7/2008 இருந்தா கூட யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேவா? புரிஞ்சுச்சு? அடுத்து மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் பாக்குறப்போ கிரேட் 1 சிக்னலுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா BSc இன் பிசிக்ஸ் CS IT எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. BScல இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீம்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இந்த கிரேட் 1 சிக்னல் எழுத முடியும். இது இல்லாம நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா எழுத முடியும். வேற என்னன்னா இந்த 3 year டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 3 years இன்ஜினியரிங் டிப்ளமோ என்ன பண்ணிருக்கணும் முடிச்சிருக்கணும். நாட் 2 years 3 years டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஓகேவா? கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன்ஸ் முடிச்சிருந்தா போதும், 10th முடிச்சிருந்தா போதும். உங்க கூட ITI இருக்கணும். ITI எல்லா ITIயும் கிடையாது. ITIல ஒரு போஸ்ட்டுக்கும் பர்டிகுலர் என்ன கொடுத்துருவாங்கன்னா ட்ரேட் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரேட்ல நீங்க வந்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு நீங்க பர்ஃபெக்டா எலிஜிபிள். ஒரே ஆளே கூட இதுல நிறைய போஸ்ட் கிரேட் 3ல நிறைய போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருக்கிறாங்க. ஸோ அதனால உங்களோட எப்படி மேம் ஏதாவது தேர்ந்தெடுக்குதுன்னு பார்த்தா அதெல்லாம் பயப்பட தேவையில்ல. உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்னவோ அது வந்து அது பூர்த்தி பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் கொடுத்து அப்ளிகேஷன் போட்டுருக்கும் போதே உங்களுக்கான எலிஜிபிள் போஸ்டிங்ஸ் அதை லிஸ்ட் அவுட் பண்ணிடும். ஸோ டோன்ட் வரி, நீங்க ஈஸியா போஸ்ட் ப்ராக்ரஸ்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? சரி அடுத்து போஸ்ட் ப்ராக்ரஸ் கொடுக்கறத பத்தி சொல்றேன். நெக்ஸ்ட் ஒரு போஸ்ட்டுக்கும் இண்டிவிஜுவலா என்னென்ன ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். அதாவது இப்போ நான் இந்த போஸ்ட் வந்து டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, இது என்ன டிபார்ட்மெண்ட், இது என்ன சப் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்மளுக்கு முக்கியமான பார்ட்டு ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா சயின்ஸ்ல வந்துட்டு அதாவது BScல பிசிக்ஸ் முடிச்சிருக்கணும், IT முடிச்சிருக்கணும், இல்லாட்டி வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கணும், இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன். அடுத்து வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இல்லாட்டி ITIல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், இல்லை டிப்ளமோல 3 years வச்சிருக்கணும்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இது பிரச்சனை கிடையாது. அடுத்து கிரேட் 3ல வர போஸ்டிங்ஸ்க்குலாம் இண்டிவிஜுவலா மாறும். அதாவது இந்த ட்ரேட் இருக்கு இல்லையா ITIல இருக்க ட்ரேட் எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கல் இருக்கு இல்லையா இதெல்லாம் தெளிவா நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு கம்பேரிசனுக்கு ஒரு ஐடியாவுக்கு பாத்துக்கோங்க. மற்றபடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெப்சைட்டே உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துரும் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். ஸோ டோன்ட் வரி. ஓகேவா? ஸோ இது ஒரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அது இருக்கு, என்னென்ன ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பேஜ் நம்பர் 33ல இருந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். கீழே கொடுத்துருக்க PDFல 33ல இருந்து அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சரி நான் மேம் அதில் அப்லோட் பண்ண சொல்றேன், மறக்காம பாத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமினேஷனோட ஸ்டேஜஸ், எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் போதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஸ் யூஷுவல் CBT தான் இருக்க போது, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். நமக்கு எல்லாமே எக்ஸாம் எதில் நடக்க போகுது CBT அப்படின்னு சொல்லியாச்சு.
அதுக்கான இன்டர்ஃபேஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம டேஃபேஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. டோன்ட் வரி. ஸோ இப்போ என்னன்னா இந்த சிபிடி எக்ஸாம்ஸ்ல என்ன பேட்டர்ன் இருக்குன்னு அடுத்து பார்க்கலாம். சிபிடி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குதுன்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களோட ஒரிஜினல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சூப்பராக முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான மெடிக்கல் நடக்கும். இந்த மெடிக்கல் தான் உங்களோட போஸ்ட்டுக்கான ஸ்டாண்டர்ட் என்னவோ அதை தான் டெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ வேற எதுவும் நீங்க பெருசா காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். நம்ம விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலே சூப்பரா முடிச்சிடும். ஓகேவா? அடுத்து ஓகே, என்னென்ன வந்துட்டு கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் இருக்கு இதுல அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, கிரேட் 1க்கான சிபிடி பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இருந்து 35 கொஸ்டின்ஸ் வரப்போகும். இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னா உங்களுக்கான சிக்னல் 1 தான் இல்லையா? நீங்க இன்ஜினியரிங்ல இருந்து எடுக்கிறீங்கன்னா அதோட கிரேட் பேப்பர்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 35 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. பிளஸ் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து 20 கொஸ்டினும், கம்ப்யூட்டர்ல இருந்து 20 கொஸ்டினும், ரீசனிங்ல இருந்து 15 கொஸ்டினும் வரப்போகுது. அப்ப நீங்க ரீசனிங் மேக்ஸ் கவர் பண்ணாலும் உங்களுக்கு 35% ஆஃப் கொஸ்டின் பேப்பர் நீங்க முடிச்சிட்டீங்க. பிளஸ் வந்து கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணணும்னா தாராளமா 20 கொஸ்டின் 15 கொஸ்டின் நார்மலா நீங்க படிச்சு பேசிக்கா பார்த்துட்டு போனது 15 கொஸ்டின் போட முடியும். ஸோ டோன்ட் வரி. ஆனா என்ன பண்ணாம அதுக்காக ஒரு கோர்ஸும் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு 10 கொஸ்டின் வரப்போகுது. சரியா? ஸோ இதில் மேஜர் பார்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஜினியரிங் பேசிஸும் மேக்ஸ் ரீசனிங் முடிச்சிங்கனாலே என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டோம், மனதைரியம் வந்துடும். கம்ப்யூட்டரும் ஜிஎஸும் நீங்கள் படிக்கிறத பொறுத்து இருக்கு. ஓகே தானே? ஸோ இதில் ஆஸ் யூஸ்வல் அதுதான் 90 மினிட்ஸ் இருக்க போது உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 நிமிஷம் இருக்க போது 100 கொஸ்டின்ஸ் இருக்க போது. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான் ப்ளஸ் மார்க்கு. ஸோ மைனஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் இதில் இருக்கா மேம் கேட்டால் ஆப்வியஸாக இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் நெகட்டிவ் மார்க் எவ்வளோ? 1/3. அதாவது 0.333 மார்க்ஸ் தான் என்னது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கு. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3 கொஸ்டின் தப்பு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் போகும். ஓகேவா? இப்போ இதுதான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இதில் என்னன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சிருக்கேன். நோட்டிஃபிகேஷன்ல அழகாக சொல்லியிருப்பாங்க. தி சப்ஜெக்ட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கிவன் above இஸ் மியர்லி இண்டிகேட்டிவ். தி கொஸ்டின் பேப்பர் மே வேரி. ஓகே, இதை நான் ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷனுக்காக கொடுத்துருக்கேன். கொஸ்டின் பேப்பர் வேரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம அதுக்காக சண்டெல்லாம் போடக்கூடாது அர்த்தம். சம்பி வேரியும் ஆகலாம், அப்படியே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் 10 கொடுத்துருக்கானா அது 9 வரலாம், 11 வரலாம். ஆனா வந்து மாறியும் வரலாம், மாறாமலும் இருக்கலான்றதான் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஸோ அது வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம்லாம் இல்லை. ஸோ பார்த்துக்கலாம். அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதை காமிக்கிறதுக்காக இந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. அடுத்து சிபிடி பேட்டர்ன் ஃபார் இந்த கிரேட் 3க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம மற்ற எல்லா ரயில்வே எக்ஸாமும் அதே செக்ஷன்ஸ் தான் இருக்கும் போது இது இன்ஜினியரிங்கோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரோ இதில் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. ஆஸ் யூஷுவல் 4 செக்ஷன் தான். ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ். இதுல சயின்ஸுக்கு மேஜர் பார்ட் 40% ஆஃப் கொஸ்டின். அதாவது 40 கொஸ்டின் 100ல 40 கொஸ்டின் என்ன பண்ண போகுது, சயின்ஸ்ல இருந்து மட்டும் வரப்போகுது. அப்ப எப்படி படிக்கணும்? நல்லா படிச்சா சூப்பரா அடிக்கலாம். அதே மாதிரிதான் ரீசனிங் மேக்ஸுக்கு ஃபுல்லா 50% கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ரீசனிங் மேக்ஸ் ஒரு 50% வருது அண்ட் சயின்ஸ் ஒரு 40% வருதுன்னா நீங்க எதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து ரீசனிங் மேக்ஸையும் முடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி தைரியம் வந்துருச்சு. சயின்ஸை டே பை டே படிச்சுட்டே இருங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 கொஸ்டின் வரப்போகுது. ஓவராலாக மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸும் சேர்த்து வரப்போகுது. ஓகேவா? சரி, சேம் இதே தான் இதுலேயுமே. டைமிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ், 90 நிமிஷம் எக்ஸாம் இருக்க போகுது. அதாவது 1.5 மணி நேரம் எக்ஸாம் இருக்க போது 100 மார்க் தான். நெகட்டிவ் மார்க் இதுலேயும் 1/3 தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுலேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் மே வேரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் சிபிடி சிலபஸ் அவுட்லைன் லெவல் 5க்கான அவுட்லைன் நான் மட்டும் கொடுக்குறேன் பாருங்களேன். ரொம்ப இல்லை. இந்த பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல பிசிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ், எலக்ட்ரோ லெக்சர்ஸ், மேக்னட்டிசம், எலக்ட்ரானிக்ஸ், யூனிட் மெஷர்மெண்ட்ஸ், ஒர்க், பவர் எனர்ஜி, இந்த மாதிரியான நீங்க படிச்ச பேப்பர்ஸ்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் வரப்போகுது. ரொம்ப வந்துட்டு டெப்தா போய் படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா உங்களோட புக்ஸை ரிவைஸ் பண்ணுங்க, உங்களோட கான்செப்ட்ஸை ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, தனியா அதுக்கான ஒரு டீம் ஒர்க் போட்டீங்கனால கண்டிப்பா உங்களால படிச்சு முடிக்க முடியும். குரூப் டிஸ்கஷன் பண்ணி நல்லா படிங்க. நம்ம குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிக்கும்போது இருக்கிற ஹை வேற எதுலையுமே கிடைக்காது. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ராக்கிங் பாயிண்டாவே இருக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நெட்வொர்க்கிங், எம்எஸ் ஆஃபீஸ், இன்டர்நெட், வெப் ப்ரௌசர்ஸ், செக்யூரிட்டி அண்ட் ஐடிலாம்
இதுலேருந்து பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரப்போகுதுன்னு நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஸ் யூஷுவல் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ரெண்டுத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா சிக்னல் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். கிரேட் 1 நல்ல போஸ்ட் அது. சரியா, அடுத்து வேகன்சியும் நல்ல வேகன்சிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எவ்வளோ மேம், இந்த எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணணும்னா எனக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓபிசி கேட்டகரியில் வரவங்க, ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்க, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வரவங்க, இவங்க எல்லாருக்குமே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500. இது வந்துட்டு ஃபீ வந்து அப்படியே வரப்போதா, ஃபீ வந்து போயிருமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் போய் ப்ரிலிம்ஸ் கொடுத்தீங்க, அதாவது சிபிடி வந்து போய் எழுதுங்க அப்படின்னா உங்களுக்கு 400 rupees வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயிடும். ஓகேவா, சரி மேம் நான் மற்ற கேட்டகரியில் இருக்கேன், அதாவது எஸ்சி எஸ்டியாக இருக்கேன், அப்புறம் வந்து அதாவது இபிசியில் வரேன், பிடபிள்யூடியில் வரேன், எல்லா ஃபீமேல்ஸ்க்குமே சரியா, எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும் அண்ட் அனைத்து ஃபீமேல்ஸ்க்குமே ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 rupees தான். இந்த 250 rupeesமே என்ன பண்ணிடும், எக்ஸாம் எழுதிங்கன்னா ரீஃபண்ட் ஆயிரும். இதில் 500ல் 400 rupees ரீஃபண்ட் ஆகும், இதில் 250ல் 250மே ரீஃபண்ட் ஆயிரும். ஓகேவா, ஸோ எல்லா ஃபீமேல்ஸ்க்குமே 250, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே 250, அது இல்லாமல் பிடபிள்யூடி இருந்தீங்கன்னா உங்களுக்கும் 250, அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே எவ்வளோ பண்ணணும் பார்த்தீங்கன்னா 500 வந்துடும். ஸோ இதில் மோர் கேட்டகரிஸ்க்கு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷனில். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பே லெவல். ஓகேவா, ஸோ இந்த 500 இருக்கு இல்லையா, இந்த பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கரெக்டாக முடிச்சிருங்க சீக்கிரமாகவே. இதுக்காக தான், ஓகே, வேற எந்த ரீசனுக்காகவும் சீக்கிரமாக பண்ணுங்கன்னு சொல்லலை. இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிறது தான் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும் லாஸ்ட் டைமில் பண்ணும்போது. இந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு சீக்கிரமாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரெக்ரூட்மெண்ட் சொல்றேன்னு சொன்னீங்களே மேடம், சொல்லலையேன்னு கேட்டீங்கன்னா அதான் இப்போ சொல்ல போறேன். இந்த A3 சொல்றாங்க இல்லையா, ஸோ மேலே பார்த்தோம் கிரேட் 3ல வந்து ஒரு போஸ்ட்டுக்கு A3ன்னு கேட்டிருப்பாங்க. அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். ஓகே, எல்லாத்துலேயும் அவன் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும், அதாவது எது என்ன பண்ணக்கூடாது, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதில் 6/6, ஓகேவா, 6/6 இருக்கணும், இல்லை வந்துட்டு 6/6 வித் ஆர் வித்தவுட் கிளாஸும் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பைனாகுலர் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து நோ லாசிக்ஸ், அதாவது லாசிக் சர்ஜன்ஸ்லாம் வந்து பண்ணிருக்க கூடாதுன்றது இதெல்லாம் மெயின் ரூலா இருக்கும். இதுல ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இதுல வந்துட்டு A3 B1னா என்ன, B2னா என்ன, C1னா என்ன, இந்த எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்க எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் தெளிவா நான் இதுல கொடுத்துருக்கேன். இதையுமே நான் கீழே அட்டாச் பண்றேன், தெளிவா பாத்துருங்க. ஸோ உங்களோட ஸ்டாண்டர்ட் கரெக்டா இருக்கும் அப்படின்றத நீங்க செக் பண்ணிட்டீங்கனால ஈஸியா இருக்கும். ஓகேவா, ஸோ முக்கியமான கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 தான் ஜெயபிரியா மேம் சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு தடவை அந்த நோட்டிஃபிகேஷனை ஸ்க்ரால் பண்ணி பார்க்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அடுத்த தடவை நீங்களே கூட வந்து பேச முடியும். சரியா, ஸோ நல்லா படிச்சு கரெக்டாக அப்ளை பண்ணுங்க, எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. ஆஸ் ஐ செட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரீஜன் மட்டும் அப்ளை பண்ணுங்க, அதாவது ஒரு ஜோனுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. அதாவது ஒரு பே லெவல், இப்போ பே லெவல் 5 இருக்குன்னா அதுக்கு ஒரு ஜோன் மட்டும், பே லெவல் 2க்கு வந்து நீங்கள் ஒரு ஜோன் மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். தேவையில்லாமல் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கனாலும் அது கரெக்ஷன் விண்டோ வரும்போது இது பண்ணிடுங்க. சரியா, ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிச்சு நல்ல வேலையை வாங்குங்க, கன்சிஸ்டண்டா இருங்க. தேங்க்யூ.